வந்தே பாரத் ரயிலில் உணவு திணிப்பு முறை என மலையாள எழுத்தாளர் பதிவால் சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றனர் என்றாலும், வந்தே பாரத் ரயில்கள் அவ்வப்போது விபத்தில் சிக்குவதும், உணவு சேவையில் குறைபாடுகள் தொடர்பாக பேசப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மலையாள எழுத்தாளர் என்.எஸ். மாதவன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சிற்றுண்டி மெனு குறித்து பதிவிட்டிருப்பது இணையத்தில் விவாதத்தை தூண்டியுள்ளது. அதாவது, ஏப்ரல் 15 அன்று மாதவன் என்பவர் பெங்களூரு கோயம்புத்தூர் வந்தே பாரத் ரயிலில் பரிமாறப்படும் சிற்றுண்டிகளின் படத்தை தனது எக்ஸ் தள பதிவில் பகிர்ந்து, அவர்கள் மொழி திணிப்பு பற்றி பேசுகிறார்கள், உணவு திணிப்பு பற்றி என்ன? தென்னிந்திய வந்தே பாரத் ரயில்களில் வழங்கப்படும் வழக்கமான சிற்றுண்டிகள் இது பெங்களூரு கோயம்புத்தூர் விபியிலிருந்து வந்தது என தெரிவித்துள்ளார். அவருடைய இந்த பதிவுக்கு பலரும் தங்களது பதில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். மக்கள் இதேபோன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு, உணவு திணிப்பு ஓர் உண்மையான பிரச்சனை என அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். பயனர் ஒருவர், ஆமாம், இது உண்மையில் சுவாரஸ்யமானது. ஒன்றிய அரசு அல்லது ரயில்வே இதில் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த கேட்டரிங் வழங்குநர்களுக்கு வட இந்தியா அல்லது தென்னிந்தியா உணவை எப்படி சமைக்க வேண்டும் என தெரியவில்லை. நீங்கள் மோசமான உணவை ருசித்ததில்லை என்றால் ரயில்வேயில் சென்று அதை அனுபவிக்கவும் என பதிவிட்டுள்ளார். இவ்விவகாரம் சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாகியுள்ளது.